ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எங்கள் மாடி தோட்டத்தில் நாங்கள் இது வரைக்கும் செஞ்ச அறுவடையை தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இது வரைக்கும் பண்ண காய்கறிகளாகட்டும், இல்லை பூச்செடிகளாகட்டும், இல்லை கீரை வகைகளாகட்டும், என்னென்ன செடிகள் வச்சுருந்தோம், எவ்வளவு வெரைட்டிஸில் வச்சுருந்தோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நாங்கள் இது வரைக்கும் மாடி தோட்டத்தில் செஞ்ச அறுவடை மட்டும் கிடையாது, மாடி தோட்டத்தில் நாங்கள் இது வரைக்கும் என்னென்ன செடி வச்சுருந்தோம் அப்படிங்கிறத மொத்தமாக லிஸ்ட்டு சொல்கிறேன். வெல்கம் டு அவர் ஃபேமிலி. காய்கறி செடிகளில் அவரை, பீன்ஸு, கத்திரிக்காய், காலிஃப்ளவரு, கொத்தவரங்காய், முள்ளங்கி, முருங்கை, முட்டைக்கோசு, பச்சை மிளகாய், பீர்க்கங்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, வெண்டைக்காய். பூச்செடிகளில் அடினியம், இருவாச்சி, கோழிக்கொண்டை, பென்டாஸு, லண்டனா, ரோஸு, சம்மங்கி, சாமந்தி, சன்னமல்லி, செம்பருத்தி, டேபிள் ரோஸு, அமர்லில்லி, குண்டுமல்லி, நித்திய கல்யாணி, சங்குப்பூ. கீரை வகைகளில் பாலக்கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, முடக்கத்தான், பசலைக்கீரை, புதினா, சிவப்பு தண்டுக்கீரை, வல்லாரை, வெந்தயக்கீரை. மருத்துவ பயன்பாடுல கத்தாழை, கருந்துளசி, பெரண்டை, மஞ்சள், கற்பூரவள்ளி. வாசனை செடிகளில் விக்ஸு செடி, திருநீற்று பச்சிலை, ரோஸ்மெரி. இதுபோல் பல வகைகளில் வாழைமரம், சீத்தா கொய்யா, மாமரம், ஸ்ட்ராபெரி. டெக்கரேட்டிவ் பிளான்ஸ் அழகு செடியில் பொன்சாயி, இது ஒரு விதமான அழகு செடி. மணி பிளான்ட்டு, இது ஒரு விதமான அழகு செடி, இதுவும் ஒரு அழகு செடி. அதுக்கப்புறம் கரும்பு வச்சுருந்தோம், அப்புறம் தொட்டாச்சினிங்கி வச்சுருந்தோம். அவ்வளோதானே, எல்லா செடியுமே காட்டிட்டேனே, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சதான்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாதுங்க. இப்போ ரோஸ்ன்னு எடுத்துட்டாலே அதில் பலவித கலர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு அடுக்கு ரோஸாக இருக்கும், இல்லை குட்டி ரோஸாக இருக்கும், இல்லை டபுள் கலர் ரோஸாக இருக்கும். அது மாதிரி நாங்கள் வச்சுருந்த செடிகள்லேயே நிறைய கவுண்ட்ஸ் எண்ணிக்கையில் ஜாஸ்தியாக இருந்தது, அதே மாதிரி வெரைட்டிலேயே ஜாஸ்தியாக இருந்தது. இது மாதிரி நாங்கள் வச்சுருக்கக்கூடிய எல்லா செடியும் விலாவரியாக சொல்கிறேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இதை கண்டிப்பாக அடைஞ்சு ஆகணும்னு. அது மாதிரி நம்ம ஹார்ட்டி ஆர்கேஜஸ்னுடைய நோக்கம் ரொம்ப பெருசு. தற்சார்பாக எல்லோரும் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான உணவுகளை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. அதை ஆல்மோஸ்ட் ஒரு 50% அச்சீவ் பண்ணிட்டோம், அதாவது அடைஞ்சிட்டோம். எப்படி தெரியுங்களா? இப்போ எங்களுடைய மாடித்தோட்ட வீடியோஸை பார்த்துட்டு எங்களுடைய நண்பர்களில் சிலரும், உறவினர்களில் சிலரும் மாடித்தோட்டம் போட்டிருக்காங்க. இது எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய செய்தி. இவ்வளவு அறுவடைகளை நம்ம மாடியில் நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களையும் தூண்டும் விதமாக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்க போகுது. வீடியோவை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும், இப்படி கூட பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸ் ஏதாவது கிடைக்கும். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான ஐடியாஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா செடிகளில் இருக்கக்கூடிய காய்கறிகளையும் பூக்களையும் அறுவடை பண்ணுறத வீடியோவாக கொடுக்கணுன்னு தான் எனக்கும் ஆசை. பட் ஆனால் எனக்கு தெரியாமலேயே நிறைய பூக்களையும் காய்கறிகளையும் அறுவடை பண்ணிட்டாங்க. எல்லாமே வீடியோவாக கவர் பண்ண முடியலனாலும் ஃபோட்டோஸ் வச்சு நான் காட்டுறேன். இது அத்தனையுமே எங்களுடைய மாடி தோட்டத்தில் மட்டுமே எடுக்கக்கூடிய பூக்கள் அண்டு காய்கறிகளுங்க. எங்கள் தோட்டத்தில் ஃபஸ்ட்டு காய்கறிகள் அறுவடை பண்ணுறதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பீன்ஸ் எடுத்தோங்க. இதனுடைய விதைகள் பார்த்திங்கன்னா அரசு தோட்ட கிட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் நாங்களும் சில விதைகளை வாங்கியிருந்தோம். ரெண்டும் சேர்த்து வந்த விதை தான் நல்ல விளைச்சல் கொடுத்துருக்குதுங்க பாருங்கள். அதே போல் பீன்ஸையும் அறுவடை எடுத்தோம் பாருங்கள். இதனுடைய விதைகளை சுபிக்ஷா ஆர்கானிக்ஸுங்கிற கடையில் வாங்கியிருந்தோம். அடுத்து சில அறுவடை வீடியோ பார்க்கலாம். இது அறுவடை பண்ணுங்க, பண்ணிட்டீங்களா? எடுத்து காட்டுங்க. சூப்பர், காட்டுங்க. அப்படியே சூப்பராக கட் பண்ணியிருக்கீங்க. டெய்லி காலையில் ஜஸ்வித்யாவோட ஒர்க் என்னென்னா, இதோ செம்பருத்தி பூ இது மாதிரி கட் பண்ணி சாமி ஃபோட்டோவுக்கு வைப்பாங்க. அங்கே இருக்குது பாருங்கள் செம்பருத்தி பூ, அதை கட் பண்ணுங்க. இது என்ன பண்ணுவீங்க? சாமி ஃபோட்டோவுக்கு வைப்பீங்களா? வைக்கிறத என்கிட்ட காட்டுறீங்களா? ஆர்கே ஜஸ்வித்யா மொட்டை மாடியில் அறுவடை பண்ணதான் நம்ம பார்க்கலாம். இது வெண்டைக்காய், இது அவரை, இது செம்பருத்தி, ரோஸ், சூப்பரான ரெட் ரோஸ் அழகாக இருக்குது. இருவாச்சி பூ 2, சன்னவள்ளி நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி குட்டி குட்டி அறுவடைகள் டெய்லி நாங்கள் எடுத்துக்கிட்டு இருப்போங்க.
அடுத்த காய்கறி செடி பார்க்கலாம். கத்திரிக்காய். இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க எங்களுக்கு. கத்திரிக்காய் ஈஸியாக விளையும்னுமாங்க. ஆனால் எங்களுக்கு இது கஷ்டமாக இருந்தது. அரசு மாடி தோட்ட கிட்டில் கிடைச்ச விதையை வச்சு தான் வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட 10 செடி பக்கத்தில் இருக்குது. அடுத்தது மாடி தோட்டத்திலே காலிஃப்ளவர் வளர்த்தோம். இது வந்துட்டு நம்ம கடையில் கொசுறு வாங்குவோம் பார்த்தீங்களா, ஃப்ரீயாக வாங்குவோம்ல, அது மாதிரி பூச்செடிகள் வாங்கினப்போ ஃப்ரீயாக வாங்கின ஒரு காலிஃப்ளவர் செடியிலேருந்து வந்தது தாங்க அது. அடுத்தது கொத்தவரங்காய். இது வந்து கொடிங்க. இதுவும் அரசு மாடி தோட்ட கிட்டில் கிடச்ச விதையில தான் விளைச்சதுங்க. கொடிங்கிறதுனால கயிறு கட்டி சப்போர்ட் மட்டும் கொடுத்தோம். சூப்பராக விளைச்சல் வந்தது. அடுத்ததாக கேரட் முள்ளங்கி. கடையில் விதை வாங்கி போட்டு வளர்த்தினோம். அதில் கேரட் சரியாக வரல, ஆனால் முள்ளங்கி சூப்பராக விளைச்சல் வந்ததுங்க. பாருங்கள், நம்ம ஜஸ்பத்தி அறுவடை பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் பூச்செடிகளை அதிகமாக வாங்க விருப்பப்பட்டாங்க. பூச்செடிகளை வாங்கும்போது காய்கறியும் சிலது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி வாங்கிட்டு வந்த முருங்கைக்காய் தான் சூப்பராக விளைச்சல் எடுத்தவங்க. இதில் கிட்டத்தட்ட 5 முருங்கைக்காய் நல்லா பெருசு பெருசாக 1.5 அடிக்கு இருந்தது. காலிஃப்ளவர் மாதிரியே முட்டைக்கோசையும் மொட்டை மாடியிலே விளைவிச்சு எடுத்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்ததாக எங்கள் வீட்டுக்கு பச்சை மிளகா வேணும்னா கடையிலே வாங்க மாட்டோம், மொட்டை மாடியிலே பறிச்சுக்குவோம். பாருங்கள், பச்சை மிளகாய்க்கு விதை தனியாக வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. வரமிளகாவில் இருக்கக்கூடிய விதையை எடுத்து போட்டாலே நல்லா வரும். அதிகமாக நாங்கள் எடுத்த காய்கறிகளில் பீர்க்கங்காய் ஒன்று வாரத்தில் 3 நாள் கிடைக்கும். செடிகளுக்கு தேவையான விதைகளை பெரும்பாலும் அரசு மாடி தோட்டக்கிட்லேயும் கொஞ்சம் வெளியும் வாங்கிக்குவோம். இது பாருங்கள், உருளைக்கிழங்கு வீட்லேயே மாடியிலே எடுத்துங்க. கிட்டத்தட்ட 1 கிலோ வரைக்கும் உருளைக்கிழங்கு வந்தது. இப்போதைக்கு வீட்டு தேவைக்கு ஃபுல்லாக வரலைனாலும் ஒரு 10% வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை மாடியில் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து ரொம்ப சுலபமாக வளர்க்கக்கூடிய செடினா தக்காளி தாங்க. இது பாருங்கள், சாக்கு பையிலேயே வச்சு வளர்த்திருந்தோம். அப்பயும் சூப்பராக விளைச்சல் இருந்தது. தக்காளி கிலோ 100 ரூபாய்க்கு தப்பி இந்த ஒரு செடியிலேயே 3 கிலோ தக்காளி எடுத்தோம். தக்காளி போலவே ரொம்ப எளிதாக வளர்க்கக்கூடிய செடினா வெண்டைக்காங்க. அடுத்து நாங்கள் மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு ஊன்றுகோலாக இருந்த பூச்செடிகளை பற்றி பார்க்கலாம். இதோ இந்த பூவினோட பேர் அடினியம். இது எங்கள் வீட்டு வாசலில் கொண்டு போய் வச்சுட்டேங்க. வரவேற்கும் விதமாக சூப்பராக இருந்துச்சு இந்த செடி. இது அடுத்தது குண்டுமல்லி வாசத்தையே தோக்கடிக்கக்கூடிய இருவாச்சி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த இருவாச்சினுடைய வாசமே சூப்பராக இருக்குங்க. இது தலையில் வச்சுக்கலாம், அருமையாக இருந்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா கொடியாக வளர்த்திட்டு இருந்தோம். கடுகுல 1/4 சைஸ் தாங்க இருக்கும் கோழிக்கொண்டையினுடைய விதை. அதை தூவி விட்டிங்கன்னா சும்மா பரவலாக வளரும். இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மாலைகளில் கட்டுவாங்க. ஆனால் தொட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வெல்வெட்டு மாதிரியே இருக்குங்க. இதனுடைய கலர் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். பூக்களில் பல விதமாக இருக்குங்க. எனக்கு பிடிச்சது இந்த மாதிரி குட்டி குட்டியான மினியேச்சர் பூ தாங்க. இந்த பூவோட பேர் பென்டாஸு. இது நல்லா காடு மாதிரி வளரும். அதே மாதிரி இன்னொரு மினியேச்சர் பூ லண்டனாங்க. ஒயிட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் இதுவும் குட்டி பூ தாங்க. பாருங்கள், ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அடுத்ததாக பூச்செடிகளுக்கெல்லாம் இளவரசியை பார்க்கலாம். இது பாருங்கள், கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ரோஸ் வச்சுருந்தோம். சூப்பராக இருக்குதுங்க. எப்போ விட்டாலுமே கொத்து கொத்தாக தான் இருக்குது. இது பாருங்கள், ஒரு ஆரஞ்சு ரோஸு சூப்பராக இருக்குது. இதுவும் பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குது. ஒயிட் கலரில் ரோஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மாடியிலே வளர்த்திருந்தோம். அது பாருங்கள், ரெட் ரோஸு. இது குட்டி குட்டியாக விட்டுருக்கக்கூடிய ரெட் ரோஸுங்க. சூப்பராக இருக்குது. நல்லா வாசம் தரக்கூடிய பன்னீர் ரோஸுங்க. இது பன்னீர் ரோஸு இதெல்லாம் மட்டுமே தனியாக எடுத்து வச்சு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், மஞ்சள் ரோஸு. அதே மாதிரி கத்திரிப்பூ கலர் ரோஸுங்க. அது பர்பிள் கலரு, பார்க்கவே ஆசையாக இருக்குது. கொத்து கொத்தாக தான் இதுவும் விடுது. அப்புறம் ரெட் ரோஸ் பாருங்கள். ரெட் ரோஸில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இது பாருங்கள், வெல்வெட் ரெட்டுங்க. வெல்வெட் ரெட்டு பார்க்கவே வெல்வெட் கலரில் சூப்பராக இருக்குது. இது கொத்து கொத்தாக விடக்கூடிய பெங்களூர் ரோஸ் அப்படிங்கிறாங்க. பேக்ரவுண்ட் இமேஜஸில் அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் இருக்கும். அந்த மாதிரி டிசைன்லேயே இருக்கக்கூடிய ரோஸுங்க. அது சூப்பராக இருக்குல்ல. இது பாருங்கள், லைட் கலர் ஆரஞ்சு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு வச்ச செடிங்க. அதே மாதிரி மஞ்சள் பாருங்கள், நல்லா வெடிச்சா இந்த மாதிரி தான் அழகாக இருக்கும் வாரத்துலாம் பார்க்க. இது ஃபஸ்ட்டு விட்ட மஞ்சள் பூங்க. எப்படி இருக்குது பாருங்களேன், அழகாக நம்மளை வரவேற்கும் விதமாக இருக்குது. இது பாருங்கள், டபுள் கலர் ரோஸ் வச்சுருந்தோம். இது பாருங்கள், சென்டரில் ஒயிட் ஆகும், ஓரத்தில் பார்த்திங்கன்னா ரோஸாக வருது. இது ஃபஸ்ட்டு விட்ட டபுள் கலர் ரோஸு. அடுத்தது ரெட் ரோஸ்லேயே இது பாருங்கள், இது ஒரு வெரைட்டியாக இந்த இதழ்கள்லாம் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி இருக்கும். இது பாருங்கள், ஓவர் கோட்டு, அது கோட்டு போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெட் ரோஸு. இதே பாருங்கள், அந்த ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ரெட் ரோஸு. இதுவும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு குட்டி ரோஸுங்க. ரெட் ரோஸு சூப்பராக இருக்குல்ல. மாலையில் கட்டக்கூடிய சம்மங்கி பூங்க. அது பாருங்கள், இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு செடி வச்சு கிட்டத்தட்ட 10 20 பூ வரைக்கும் எடுத்தோம். பார்க்கவே அழகாக இருக்குல்லங்க, ஒயிட் கலரில். அடுத்தது சாமந்தி பூ எடுத்துங்க. இதில் 2 கலர் இருக்குது. இந்த எல்லோ ஒன்று, அப்புறம் இன்னொரு எல்லோ ப்ளஸ் அப்புறம் ஒயிட் கலரில் எடுத்தோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தது எல்லோ, இது ஒயிட்டு. இது பாருங்கள், இன்னொரு கலரில் இருக்கக்கூடிய சாமந்தி பூ. இது மாதிரி சாமந்தி பூ கிட்டத்தட்ட 3 வெரைட்டியில் வச்சுருந்தோம். அடுத்த சன்னமல்லி, வருஷம் முழுதும் பூக்கக்கூடிய பூக்களில் இதுவும் ஒன்று. இது கொடி தாங்க. இதுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஆனால் குட்டி குட்டியாக சூப்பராக விட்டுருந்தது பாருங்கள், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்தது செம்பருத்தியில் பிங்க் செம்பருத்தி ஃபஸ்ட்டு எடுத்தோம். பிங்க் செம்பருத்தி ஏற்காட்டில் வாங்கினோம். இது வந்து லைட் பிங்க்கு. செம்பருத்தியில் நிறைய கலர்ஸ் இருக்குது. இது பாருங்கள், ஆரஞ்சு கலர் செம்பருத்தி. இது ஏற்காட்டில் வாங்கிட்டு வந்தோம். இது நம்மளுடைய நாட்டு செம்பருத்திங்க. நாட்டு செம்பருத்தி பாருங்கள், ரெட் கலரில் இருக்குது. இந்த செம்பருத்தியில் பல வெரைட்டி இருக்குது. இது மஞ்சள். அடுக்கு செம்பருத்தி இருக்குது, பட் அடுத்து வைக்க போகிறோம். ஈஸியாக பூச்செடி வைக்கணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தேர்வு பண்ண வேண்டியது டேபிள் ரோஸுங்க. இது பாருங்கள், இது ஒரு ரெட் கலர், அப்புறம் இது பிங்க் கலர், அப்புறம் இது வந்துட்டு டபுள் கலருங்க. இது வந்து நல்லா வெயில் போடுற இடத்துல வைக்கணும், படர்ந்து வளருங்க. அது சும்மா ஒரு குச்சி கிடச்சா போதும். சூப்பராக ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடி இது.
அடுத்ததாக கீரை வகைகள் என்னென்ன வளர்த்திருந்தோம்னு சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், பாலக்கீரை எடுத்தோம். பாலக்கீரை கிட்டத்தட்ட 3 அறுவடை எடுக்கலாங்க. இது பாருங்கள், நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ண அறுவடை. இது மாதிரி நீங்கள் இலைகளை மட்டும் கட் பண்ணி எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 அறுவடை எடுக்கலைங்க பாலக்கீரை. இதில் சப்பாத்தி செய்யலாம். இந்த வீடியோவும் நம்ம யூடியூப் சேனலில் போடுறேன். அடுத்தது வளர்க்குறதுல இருக்கிறதுலே கஷ்டமானது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி செடி. கொத்தமல்லி இந்த கீரையும் பார்த்திங்கன்னா மொட்டை மாடியிலே எடுத்தோம். கொத்தமல்லி கூடவே கருவேப்பிலை செடி இப்போ தான் வச்சுருக்கோம். மரம் நல்லா வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வளர்த்திட்டு இருக்கோம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி நாங்கள் மொட்டை மாடியிலேயே இதுக்கு மேலே அறுவடை பண்ணுவோம். இதே மாதிரி முடக்கரத்தான் அப்படிங்கிற ஒரு கீரையும் பார்த்திங்கன்னா வச்சோம். இதையெல்லாம் விதையை சும்மா தூவி விட்டால் போதும், வேலியோரங்களில் இருக்கக்கூடியது. இதை மொட்டை மாடியிலேயே வளர்க்கலாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பசலை கீரை அப்படிங்கிறத வளர்த்தணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு குச்சி கிடச்சா போதும், இல்லை ஒரு விதை கிடச்சா போதும், சூப்பராக காடு மாதிரி வளரக்கூடியது. அடுத்தது பார்த்திங்கன்னா புதினா பொறுத்த வரைக்கும் நாங்கள் கடையிலேயே வாங்க மாட்டோம். இது நீங்கள் கடையில் இன்கேஸ் கீரை கட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு குச்சியை எடுத்து அங்கங்கே நட்டு விட்டிங்கன்னா போதும், காடு மாதிரி வளர்ந்துருங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வல்லாரை பொறுத்த வரைக்கும் மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. இந்த விதையை தூவி விட்டோம், இது அறுவடை பண்ணிட்டோம், போக மிச்சதாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிவப்பு தண்டு கீரையை வச்சோம். இதில் பாருங்கள், அங்கே சின்னதாக சிவப்பு கலரில் தெரியுது பார்த்திங்களா. ரெட் கலரில் இருக்கக்கூடிய எல்லா செடியுமே ரொம்ப நல்லதுங்க. அதில் சிவப்பு தண்டு கீரை ரொம்ப சூப்பரானது. அப்புறம் வெந்தயக்கீரை இருக்கிறதுல ஈஸியாக வளர்க்குறதுல வெந்தயக்கீரையும் ஒன்று. வெந்தயத்தை ஜஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு போட்டிங்கன்னாவே வெந்தயக்கீரை வளர்ந்துடும். அடுத்தது மருத்துவ பயனுள்ள செடிகள் என்ன வளர்த்தணும்னு காட்டுறேன். அப்புறம் மருத்துவ பயனுள்ளதில் கத்தாழை வந்துட்டு புண்ணு நல்லா ஆற்றும், பிம்பிள்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அதை கீழே வச்சுருக்கோம் வீட்டில். இதையே வந்து மாடியிலேயே வளர்த்தணும். அடுத்ததாக துளசி, கருந்துளசி ரெண்டுமே மொட்டை மாடியில் வச்சுருந்தோம். மொட்டை மாடிக்கு போனோம்னா பிச்சு சாப்பிடக்கூடிய 2 இதில் பார்த்திங்கன்னா துளசி ஒன்றுங்க, ரொம்ப மருத்துவ பயனுள்ளது. அதே மாதிரி பெரண்டா செடி பார்த்திங்கன்னா வளர்த்திருந்தோம். இது ஆக்சுவலாக பெரண்டா செடி கிடையாது. பெரண்டா சட்னி ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. சித்த மருத்துவத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அடுத்தது சளிக்கும் இருமலுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செடி வெட்டலை. அதையும் பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்திலே வளர்த்திட்ருக்கோம். இது ஆக்சுவலாக ஒரு ஒட்டுண்ணி செடி, ஆனால் தனியாக வளர்த்திட்டு இருந்தோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மஞ்சள். இந்த 2 மஞ்சள் பார்த்திங்கன்னா வெறும் மஞ்சள் கட்டி மட்டும் வச்சோம், அதிலே வளர்ந்துக்கிட்டு இருக்குது. பாப்பா இதை பெருசாக வளர்த்திருந்ததும் இதையும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற பாருங்கள். இதே மாதிரி வாசனை தரக்கூடிய அரோமேட்டிக் பிளான்ட்ஸ் அப்படிம்பாங்க, அரோமா வாசம் இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா விக்ஸ் செடி, இது விலையை கசக்கி விட்டு பார்த்திங்கன்னா விக்ஸ் வாசம் வரும். இதில் ஆவி பிடிக்கலாங்க. இந்த செடியை வச்சுருக்கோம். நம்ம உணவு முறைகளில் ஸ்பைசஸ் வச்சுருக்கோம் பார்த்திங்களா. அது மாதிரி ரோஸ்மெரி பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை வந்து சாப்பாட்டில் ஆட் பண்ணிக்குவாங்க. அந்த ரோஸ்மெரி பயங்கரமான வாசமாக இருக்கும். அது வளர்த்து சப்ஜா விதைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடுகு மாதிரியே இருக்கும், தண்ணியில் போட்டிங்கன்னா நல்லா ஜவ்வரிசி மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி சப்ஜா விதையினுடைய ஒரிஜினல் செடி பார்த்திங்கன்னா திருநீற்று பச்சையில் பயங்கர வாசமானது. இதுவும் பார்த்தோன்னா மொட்டை மாடியில் வச்சுருந்தோம். காய்கறிகளும் பூச்செடி மட்டும் போதுமா? அதே மாதிரி பார்த்தோன்னா பழங்களும் பார்த்தோன்னா வளர்த்தினோம். பழச்செடிகள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன். இது பாருங்கள், 3 வகையான வாழை மரம் இருக்குது. ஏலக்கி ஒன்று, செஃபாலை ஒன்று. இந்த வாழை நல்லா வளர்ந்துருச்சு. என்ன வாழைன்னு சொல்லிட்டு தார் விட்டதை கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி மொட்டை மாடியிலே எலுமிச்சம்பழம் எடுத்தோம். எலுமிச்சம்பழம் இது குட்டை ரக எலுமிச்சம்பழம்னு சொல்லிட்டு செடி வாங்கிட்டு வந்து மொட்டை மாடியிலே வளர்த்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 5 பழம் பக்கம் கொடுக்குதுங்க. வீட்டு தேவைக்கு இதுவே போதும். அப்புறம் சீத்தா, கொய்யா ரெண்டுமே வச்சுருந்தோம். இதில் சீத்தா வந்து பார்த்திங்கன்னா விதையை வச்சு வளர்த்தி கிட்டத்தட்ட 1 வருஷத்தினுடைய செடி. இதுக்கு என்ன தனி கேர் கொடுத்து இதில் காய் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுற சேனலில். இதே மாதிரி மாமரம் பார்த்திங்கன்னா கொட்டையில் எடுத்து வளர்த்துனது தான். மாமரம் மட்டுமே கிட்டத்தட்ட 2-3 மரம் வச்சுருக்கோம். பார்ப்போம் எது சக்ஸஸாக வருதுங்கிறத. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி வச்சுருக்கோம். ஒரு சின்ன முயற்சியை தான் இதை வச்சுருக்கோம். இதுவும் பழம் விட்டுச்சுன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். வாசனை செடிகள் மாதிரியே அழகு செடிகள்னு சொல்லிட்டு வீட்டில் அழகுக்காக வளர்க்கக்கூடிய செடிகள் இருக்குல்ல, அந்த மாதிரி செடிகள் என்ன மாடியில் வச்சுருக்கோம் அப்படின்னா பொன்சாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே நம்ம தனியாக யூடியூப் சேனல்லே போட்டு எடுத்துக்கிறதுக்கு நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் ஒரே ஒரு பொன்சாய் மட்டும் இப்போதைக்கு வச்சுருக்கோம். இது வந்து ஆக்சிஜனுக்கு, அதாவது நல்ல காற்றோட்டம் தரக்கூடிய ஒரு செடி அப்படின்னாங்க. பார்க்குறதுக்கு தென்னை மரம் மாதிரியும் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி வச்சுருந்தோம். இது பாருங்கள், இது ஒரு அழகு செடி. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு குச்சி மட்டும் தான் வச்சுருந்தோம். காடு மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க. ஆர்ச் மாதிரி இன்கேஸ் நீங்கள் அழகு செடி வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க, இது நல்லது. இதனுடைய இலை பாருங்கள், இது ஒரு அழகு செடி, டபுள் கலரில் இருக்கும். இது வந்து வீட்டினுடைய வரவேற்பறையில் வச்சுன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் மொட்டை மாடியில் வளர்த்திட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டு, சும்மா காடு மாதிரி மணி பிளான்ட் அப்படிங்கிறப்போ வைக்கிற வீட்டில் காசு வளரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. ஆனால் ஜஸ்ட் ஐதீகம் தான். இது பாருங்கள், டபுள் கலரில் இருக்கக்கூடிய 2 மணி பிளான்ட் வளர்த்தணும். இதே மணி பிளான்ட்டை நீங்கள் தண்ணியிலையும் வச்சு வளர்க்கலாம். பாருங்கள், இது தண்ணியில் வச்சு வளர்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 4 வகையான மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா மொட்டை மாடியிலேயே வச்சுருக்கோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்திங்கன்னா எள்ளு செடி ஃபஸ்ட்டு சாக்கு பையிலேயே வளர்த்துனுங்க. எள்ளு பாருங்கள், நான் எடுத்து கையில் வச்சுருக்கேன். எள்ளு செடியும் பார்த்திங்கன்னா மொட்டை மாடியிலேயே எடுத்தோம்.
அப்புறம் குடமிளகாயும் பார்த்திங்கன்னா நாங்கள் மொட்டை மாடியிலே வளர்த்துனோம். குடமிளகாயெல்லாம் ஜஸ்ட் அந்த விதையை எடுத்து போட்டு வச்சோம். இதுவும் சாக்கு பையில் வளர்த்துனது தாங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்திங்கன்னா கரும்பு வந்து மொட்டை மாடியிலேயே வளர்த்துனோம். கரும்பு வந்துட்டு முழுசாக 1 வருஷத்துக்கு ஆகும். பார்ப்போம், நம்ம வளர்த்தி பார்க்குறோம் எவ்வளோ பெருசு வருதுங்கிறதையும் இந்த சேனல்லே அப்டேட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இதே மாதிரி தொட்டாஞ்சனிங்கி நம்ம ஜஸ்வித்யாவுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அவங்க தொட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. இது வந்து முள் இருக்கும், பார்த்து குழந்தைகள் வச்சு கேர்ஃபுல்லாக வைக்கணும். இதையே வளர்த்தணும். இது பாருங்கள் வாடாமல்லி அப்படின்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. அது பூவே பார்க்க பர்பிள் கலரில் இருக்குது. அதுக்கு மேலே பாருங்கள் குட்டியாக இன்னொரு குட்டியாக தெரியுது பாருங்களா, சூப்பராக இருக்குல்ல. இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே எங்கள் மாடி தோட்டத்தில் கடந்த ஒரு 6 மாத காலமாக நாங்கள் வளர்த்துனது. இது மாதிரி நிறைய செடிகள் வச்சுருந்தோம், பூச்செடிகள், காய்கறி செடிகள் வச்சுருந்தோம். எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ண முடியல. பட் இனிமேல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோவுமே கண்டிப்பாக அறுவடை பண்ணுறப்போ எடுத்து அப்டேட் பண்ணுறோம். ஹார்ட்டி RKJAS அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஒரு தலைப்பு மட்டுமே, தோட்டம் தொடர்பான அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய தலைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல். இதில் உங்களுக்கு தோட்டத்தை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கணுன்னா கார்டனிங் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் பாருங்கள். இனி அடுத்தடுத்த கார்டனிங் இல்லை தோட்டம் சம்பந்தமான வீடியோக்களில் மாடியில் செடி வளர்க்குறதுக்கு தேவையான மண் கலவை, உரமாகட்டும், பூச்சிக்கொல்லி ஆகட்டும், எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோக்களில் அப்டேட் பண்ணுறோம். கண்டிப்பாக ஸ்டே டியூன்ட் அட் ஹார்ட்டி RKJAS. ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸுங்க. வெல்கம் டு அவர் ஃபேமிலி. ஹார்ட்டி RKJAS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட வியூஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.